அடுத்தது நறுக்கிய கொத்தமல்லி தழைகள் அதையும் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சாதமும் வச்சு ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சர்க்கரை வள்ளி கிழங்குடைய இனிப்பு, மிளகு உடைய காரம், வரமிளகாயுடைய காரம், சீரகம் கடிக்கும்போது அந்த டேஸ்ட்டு எல்லாமும் கடலை எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான சுவையில் இருந்தது. இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு. நன்றி, வணக்கம்.